பரிசுத்தமுள்ள பிதாவே, இதோ இன்றைக்கும் கூட மத்திய 26ஆம் அதிகாரத்தை நிர்ணயிக்க பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களை வழிநடத்துகிறபடியால் நன்றி. எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. நம்முடைய சந்நிதியில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களோடு இடைப்படும், எங்களோடு பேசும் நம் நாமத்தை நீர் மயப்படுத்திக் கொள்ளும். உடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் தயவு செய்து உட்காருவோம். இன்றைக்கு மத்திய 26ஆம் அதிகாரம் படிக்க போகிறோம். மத்திய 26ஆம் அதிகாரம் எனக்கு ரொம்ப ஃபேவரைட்டான சாப்டர் இந்த மேத்யூலேயே. ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பாவத்தை எதிர்த்து யுத்தம் செய்யும்படியாக தன்னையே அர்ப்பணிக்கிறார். He surrendered himself to Father God to fight the sin. இந்த வசனம் அவர் பலவீனப்பட நாம் பலப்படுவதற்காக இருக்கிறது. The Prince of Peace, சமாதான பிரபு, இந்த எளியவன் சமாதானமாய் வாழ்வதற்கு அவர் தேர்வு செய்த பாதையை குறிக்கிறது. சாத்தானுடைய எல்லா சதிகளையும் முறியடிக்கும்படியாக அவர் எடுக்கிற முயற்சியை இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது. தம் இரத்தத்தை சிந்துவதற்காக தான் எடுக்கிற ஒரு முயற்சி, உண்மையான முயற்சி. உலகத்திலே இது போன்ற ஒரு முயற்சி மனித குலத்தில் யாருமே செய்யாத ஒரு மாபெரும் முயற்சியை இயேசு எடுக்க போகிறார். அப்படின்னா எடுக்க போகிறான்னு கேட்குறீங்களா? தன்னுடைய சரீரத்தில் உள்ள ஒரு சொட்டு ரத்தம் கூட மீதி இருக்காதபடி அத்தனையும் நமக்காக சிந்தும்படியாக ஆயத்தப்படுகிற அதிகாரம்தான் இது. அவர் தம் இரத்தத்தை கொல்கொதாவிலே, கல்வாரி மேட்டிலே, எருசலேம் நகரத்திலே, இஸ்ரவேல் என்கிற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசத்திலே தன் ஜீவனை கொடுத்தாலும் அந்த இரத்தம் நம்மிடம் வந்து சேர்வதற்கு ஒரு ஹையஸ்ட் டெக்னாலஜியும் கற்றுக் கொடுத்தார். நீ ஒரு அப்பத்தை எடுத்துக்கோ, இது உனக்காக பிற்கப்படுகிற என் சரீரம்னு நீ சாப்பிடு நினச்சிக்கிட்டு. ஏதாவது ஒரு தண்ணி எடுத்துக்கோ, இல்லை திராட்சை ரசம் எடுத்துக்கோ, இது உனக்காக சிந்தப்படுகிற என் ரத்தம் என்று நீ சாப்பிடு. அன்றைக்கு சிலுவையில் சிந்தின அந்த இரத்தமும் சரி, இந்த இரத்தமும் சரி. அன்றைக்கு சிலுவையில் பித்தெடுப்பதற்காக கொடுத்த என் சரீரமும் சரி, இந்த சரீரம் சரி என்பதாக சொல்லிக் கொடுத்த அதிகாரமும் இதிலே தான் இருக்கிறது. ஸோ இன்றைக்கு செய்திக்கு நான் ஒரு தலைப்பு கொடுப்பேன். The preparation to redeem me by his blood. என்னை காப்பாற்றுவதற்காக தன் இரத்தத்தை சிந்த அவர் எடுத்த ஆயத்தம். நேற்றைக்கு இதை நான் தியானித்து கொண்டிருக்கும்போது எனக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை என் கூட பேசினார். அப்பா, நீங்கள் அன்னைக்கு இதை முடிவெடுக்கலைன்னா இன்றைக்கி நான் இல்லைப்பா, இந்த மனுக்குலமே இல்லைப்பா. எப்படி நம்மளாம் அழுக்குப்படுறோமோ, அழுக்காகவே வாழ முடியாது. தண்ணி இருக்குங்க, நம்ம குளித்து சுத்தம் பண்ணிக்கொள்ள. அதுபோல் இந்த பூமியில் அழுக்கு மாதிரி பாவமும் மனிதர்களை ஒட்டி கொள்கிறது. பாவம் இல்லாமல் இந்த பூமியில் ஒருவனும் வாழவில்லை என்று வேதம் சொல்கிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவை மகிமையற்றவனாக. ரொம்ப குட் நியூஸ் என்ன தெரியுங்களா? நம்மை பாவத்திலிருந்து கழுவும்படியாக தன் இரத்தத்தை சிந்த போகிறார். அதற்கான திட்டத்தில் அவர் கால் வைக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களின் இருதயமும் இயேசுவுக்கு தெரியும். இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா, நான் வாயை திறந்து சொல்லாமல் என் மனசில் குமுறினாலே அவருக்கு தெரியும். அவர் ஒரு மாபெரும் தலைவன். அவரை சுற்றிலும் மக்கள் இருக்கிறார்கள். அதிலே பல பேர் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டத்தோடு இருக்கிறார்கள். இருந்தாலும் அதை தெரிந்து கொண்டு என்னையும் உங்களையும் தன் நினைவில் வைத்து கொண்டு அந்த பாதையிலே சென்று சிலுவை மரணத்தில் பாடுபட்டு மரிக்க திட்டமிடுகிறார். இன்றைய அதிகாரத்தில் இதை நான் 4 பகுதிகளாக பிரிக்கிறேன். முதல் பகுதி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும்படியாக திட்டம் பண்ணப்படுகிறது. இயேசு ரெடியாக இருக்கார், திட்டமும் ஆயத்தமாகிறது. இரண்டாவது பகுதி, முதல் பகுதி 1 16 வரைக்கும், இரண்டாவது பகுதி 17 29 வரைக்கும் கடைசி ராபோஜனம். இது ஒரு எக்ஸலண்ட்டான பேசேஜ். பிறகு மூன்றாவது பகுதியாக கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் செய்து கைது செய்யப்படுகிறார். 36 56 வரைக்கும். சனகரிப் சங்கத்துக்கு முன்பதாக நிற்கிறார். 57 75 வரைக்கும்.
இந்த செய்திக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நாம் நம்முடைய செய்திக்குள்ளே டீப்பாக போக போகிறோம். இந்த நம்ம ராஜாவோட வார்த்தைகள், நம்ம ராஜாவோட வாழ்க்கையில் ஏற்பட்ட காரியங்கள், அதுக்கும் நமக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்குது. உன்னை பார்க்கும்போது நான் என்ன பண்ணேன் தெரியுமா அப்படின்னு அம்மா சொன்னாங்கன்னா வான்னு பார்ப்போம். அப்படியாம்மா அப்படியாம்மா. அது போல் என்னை இந்த பூமியில் மறுபடியும் பிறக்க செய்வதற்காக அவர் பட்ட பாடுகளை பற்றி படிக்கும்போது நான் உண்மையில் ஐ எம் ஸ்டாண்டிங் வித் அப்படியா அப்படின்றது போல். ஃபஸ்ட்டு பேசேஜ் நம்ம பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கிடம் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்னா, ஹீ இஸ் ரிமைண்டிங் தெம். ஜீசஸ் திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்ணார். எல்லாம் ஜாலியாக இருக்காங்க, 3 வருஷம் வெரி ஹாப்பி, ஜாலி ஜாலி ஜாலி, நல்ல சாப்பாடு, வெறும் அற்புதம். புரிஞ்சுக்கோப்பா, நான் இந்த பூமியில் வந்ததே மக்களுடைய பாவத்துக்காக, மறிப்பதற்காக, நான் சாக போகிறேன்னு சொல்லிகிட்டே வந்தார். அவங்க கேர் பண்ணவே இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டார்னா 2 நாளைக்குள்ளே என்று சொல்லிவிட்டார். இன்னொரு நாள் தான் இருக்குது, 2 நாள், ஒன்லி 2 days. புளிப்பில்லாத புளிப்பில்லாத பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். இது அவங்களுடைய பஸ்கா பண்டிகை என்பது நமக்கு தெரியும். ஏற்கனவே யாத்திரையாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம படிச்சிருக்கோம். அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஃபஸ்ட்டு பஸ்கா பண்டிகை, அதுக்கப்புறம் 7 நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, மொத்தம் அது 8 நாள் பண்டிகை. இந்த ஃபஸ்ட் நாள் பஸ்கா பண்டிகை எப்படின்னா, யாத்திரையாகமத்தின் புஸ்தகத்திலே அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது ஆண்டவர் ஒரு பண்டிகை கொண்டாட சொன்னார். அந்த பண்டிகையில் என்னென்னா, அந்த பஸ்கா நாளினுடைய ஈவினிங்கில் அந்த மக்கள் 1 வயது ஆட்டுக்குட்டி, கசப்பான கீரை, புளிப்பில்லாத அப்பம் சுட்டு வச்சுக்கணும், கசப்பான கீரையை சைட் டிஷ் வச்சுக்கணும், ரோஸ்டட் லேம் வச்சுட்டு வீட்டுக்கு வெளியில் ஃபுல்லாக வெல் ட்ரெஸ்டாக அந்த லேம்பை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரேம்பை கொன்று அதனுடைய ரத்தத்தை எடுத்து தான் வீட்டு நிலைக்கால்களில் பூசிட்டு வீட்டுக்கு வெளியே இருப்பாங்க. பூசிட்டு அங்கேயே அந்த புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட்டுட்டு, கீரையை சாப்பிட்டுட்டு, அந்த ரோஸ்டட் லேம்பை சாப்பிட்டுட்டு, ஒன்றும் மீதி வைக்காமல் மீதி எல்லாத்தையும் தீயில சுட்டரித்து சாம்பலாக்கி போட்டு வீட்டுக்குள்ளே போயிடணும், வெளியே வரக்கூடாது. இதுதான் பண்டிகை. ஃபஸ்ட்டு நடந்த பண்டிகை. அன்றைக்கு நடந்தது என்னவென்றால், சங்கார தூதனை கர்த்தர் அனுப்பினார். அந்த சங்கார தூதன் வரும்போது எந்த வீட்டிலெல்லாம் அந்த ரத்தம் பூசப்பட்டிருந்துச்சோ அந்த வீட்டெல்லாம் காப்பாற்றிட்டான். எந்த வீட்டில் அந்த ரத்தம் பூசப்படவில்லையோ அந்த வீட்டிலெல்லாம் தலைச்சன் பிள்ளை சங்காரம் ஏற்பட்டது. எல்லா வீட்லையும் என்ன ஆச்சு? தலைச்சன் பிள்ளை சங்காரம் ஏற்பட்டது. ஆக அன்றைக்கு அந்த ஆட்டினுடைய ரத்தம் இஸ்ரவேலிலே யாரெல்லாம் தடவினார்களோ, எகிப்திலே யாரெல்லாம் தடவினார்களோ அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். நமக்கு தெரியும், யார் தடவிலையோ அவன் இஸ்ரவேலனாக இருந்தாலும் சரி, யூதனாக இருந்தாலும் சரி, எகிப்தியனாக இருந்தாலும் சரி, அவன் வீட்டில் என்ன நடந்துச்சு? தலைச்சம்பிள்ள சங்காரம் ஏற்பட்டது. இப்போ இந்த பண்டிகை வருஷம் வருஷம் கொண்டாட வேண்டும். வருடம் கொண்டாடுவார்கள். என்ன சாப்பிடுவாங்க? புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை, 1 வயது ஆட்டுக்குட்டி. இந்த பண்டிகை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 3 ஃபுட்டோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும்போது மீதி உள்ள 7 நாள் புளிப்பில்லாத தான் சாப்பிட்ணும். வேறு எதனா சாப்பிடலாம், ஆட்டுக்குட்டி மட்டும் இல்லை, வேறு எதனா சாப்பிட்லாம். புளிப்பில்லாத தோசை சுட்டு சாப்பிடுங்க, புளிப்பில்லாத சப்பாத்தி சுட்டு சாப்பிடுங்க, புளிப்பு இருக்கக்கூடாது, மீதியெல்லாம் சாப்பிட்லாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஈவினிங் டின்னர் இப்படி சாப்பிடணும். இந்த பண்டிகை ஏறக்குறைய 3000 ஆண்டுகள் கழித்து இயேசு வரும்போது இந்த பண்டிகை திரும்பி வருகிறது. இப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, இந்த பண்டிகை வரும்போது எல்லாரும் ஆடு கொலை செய்கிறாங்கல்ல, தி சேம் டே தி சேம் டைம் என்னோட ரத்தம் பூமியில் சிந்தப்படும். அந்த ஆடோட ரத்தம் யூதர்கள்லாம் கொண்டாடி இருப்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல இயேசு அடிக்கிற டீம் அடிக்கும், அவருடைய ரத்தம் பூமியில் சிந்தப்படும். ஆமென். அந்த ஆடு கொலை செய்யப்பட்டது போல இந்த தேவாட்டு குட்டியும் கொலை செய்யப்படுவேன் என்பதை சொல்லிட்டு ஒப்பு கொடுக்கப்படுவார், சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று அவர் இங்கே சொல்லிட்டு இருக்கும்போது, மேத்யூ அருமையான ஒரு ஹிஸ்டாரியன், அருமையான வரலாற்று ஆசிரியன் மேத்யூ, அருமையான ஒரு வேத பராகன் கூட சொல்வேன், எழுதினவர், பக்கத்தில் ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. அதே நேரத்தில் இயேசு இங்கே சொல்லும்போது அங்கே இன்னொரு மீட்டிங் நடக்குது எருசலேமில். ஆமென். எருசலேமில் ஹெட் ஆஃபீஸில், தேவாலயத்திலையா இல்லை பிரதான ஆசாரியருடைய வீட்டிலையா சரி, எல்லாரும் அவனுடைய அரண்மனையிலே கூடி வந்திருக்கிறார்கள். ஒரு பிளான் பண்ணுறாங்க. இயேசுவை தந்திரமாய் பிடிக்க வேண்டும். எப்படி பிடிக்கணும்? இயேசு அரெஸ்ட் பண்ணணும்னா சங்கிலியோடு
விலங்கோட வந்து இயேசு அரெஸ்ட் பண்ணுறேன்னா ஜனங்க அப்ரோர் ஆகிடுவாங்க. அவங்க அப்ரோர் ஆகிடாங்கன்னா அவங்க அடித்தாங்கன்னா இவனுங்க எலும்பு தேராது. இப்போ எப்படி பிடிக்கணும்? தந்திரமாய் பப்ளிக்கை விட்டு தூரம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனாலும் ஜனங்களுக்குள்ள கலகம் உண்டாகாதபடி அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா ஜனங்களுக்குள்ள அமளி வந்துருச்சுன்னா அது வந்து கவர்மெண்ட் பிரச்சனையாக மாறிடும், மிலிட்ரி பிரச்சனையாக மாறிடும். ரோமர்கள் இறங்கி வந்து அவங்க வந்து நீயா நானாலாம் கேட்க மாட்டாங்க. யார் கலவரத்துக்கு காரணமோ அவனை கொன்றுவாங்க. அதனால் எப்படி பண்ணோம்? தந்திரமாக செயல்பட வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு அவங்க மனசில் ஒரு தாட்டு, இப்போ வேணாம், பண்டிகையில் வேணாம், முடிட்டோம், ரெடியாக இருக்கிறோம், பண்டிகையில் வேணாம். ஏன்னா யார்? இவரை சுற்றி ஆளுங்க இருக்கும், இவங்கள சுற்றி யாரும் இருக்க மாட்டாங்க, இவங்க சும்மா பெருமையாக போவது என்று யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது ஜீசஸை பற்றி பேச்சை ரெக்கார்ட் பண்ண மேத்யூ, அங்கே என்ன நடக்குதுன்னு ரெக்கார்ட் பண்ண மேத்யூ திரும்பவும் ஜீசஸ் கையில் வருகிறார். அதுக்குள்ளே இயேசு சீமோன் என்கிறவருடைய வீட்டிலே ஜெபம் செய்ய வருகிறார். இந்த சீமோனுக்கு இயேசு கிறிஸ்து அவனை குஷ்டரோக வியாதியிலிருந்து சுகத்தை பெற்று தந்ததாக வசனம் சொல்கிறது. சைமன் த லெப்பர் என்று சொல்கிறார்கள். இப்போ யூதருடைய முறைமையின்படி பண்டிகை அந்த ஒரு வீட்டுக்கு ஒருத்தரை இன்வைட் பண்ணால் அவர்களை கனப்படுத்த வேணுமா, ரெஸ்பெக்ட் பண்ணணுமா. என்ன ரெஸ்பெக்ட் பண்ணோன்னா கை கால் கழுவுறதுக்கு தண்ணி தரணும். மிடில் ஈஸ்டில் தண்ணி ரொம்ப கஷ்டம். அன்றைக்கு இஸ்ரவேலில் தண்ணிக்கு பிரச்சனை தான். ஆனால் என்ன பண்ணுறோம்? நிறைய தண்ணி தரணும். தலைக்கு என்ன கொடுக்கணும்? ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். சரி, இயேசு அங்கே வந்திருக்கிறார். கைக்கு தண்ணி கொடுத்தானா, தலைக்கு என்ன கொடுத்தானான்னு எனக்கு தெரியவில்லை. இயேசு வந்து ரிக்ளைனிங் டேபிளில் சாஞ்சிட்டார். நம்ம வீட்டில் இந்த சேர் இருக்குது, ஈஸி சேர்லாம் இருக்கும், என்ன பண்ணுவோம்? உட்காந்து சாஞ்சிடுவோம். இயேசு ரிக்ளைனிங் டேபிளில் சாஞ்சிட்டார். அந்த நேரத்தில் யாரும் எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்குது. ஒரு ஸ்திரீ அங்கே வருகிறாள். இயேசு உலக ரட்சகர். இயேசு எல்லா ஏழைகளின் தேவன், அனாதைகளின் தேவன், கைவிடப்பட்டவர்களின் தேவன், திக்கற்றவர்களின் தேவன், மடங்கடிக்கப்பட்டவர்களின் தேவன், தோற்று போனவர்களின் தேவன், அனாதைகளின் தேவன், எல்லாருடைய தேவன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இயேசு தலையிட்டு அற்புதம் செய்திருப்பார். அதில் இந்த அடிமையும் ஒன்று. நிறைய சகோதரருடைய வாழ்க்கையில் இயேசு அதிசயம் செய்திருப்பார். நீங்களாம் ஒன்று. நம்ம எல்லாருடைய மனதிலையும் என் தலைவனை நான் பார்த்ததில்லை, ஆனால் என் தலைவன் எனக்கு நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார் என்கிற எண்ணம் உண்டு. என்றாகிலும் ஒரு நாள் என் தலைவனை பார்ப்பேன், அவர் காலில் வீழ்வேன் என்கிற எண்ணத்தோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஸ்திரீக்கு ஒரு நல்ல ஸ்லாக்கியம் கிடைத்தது. தன்னை பாவத்திலிருந்து காப்பாற்றின, தன்னை பிசாசுகளிலிருந்து காப்பாற்றின, தனக்கு ஒரு வாழ்க்கையை, மறு வாழ்க்கையை கொடுத்த அந்த தலைவன் இங்கே அருகினில் வருகிறார் என்பதை தெரிந்து கொண்ட அவள் தனக்காக, தன்னுடைய மணவாளனுக்காக வைத்திருக்கிற இந்த அலபாஸ்டர் ஃப்ளாஸ்க் என்று சொல்வார்கள், கழுத்தில் குட்டியாக மணி மாதிரி கட்டி சின்னதாக ரொம்ப விலையேறப்பட்ட தைலம், ஒரு டிராப்பு பட்டாலே அவ்வளவு வாசனை வருகிறதை அவள் அங்கே வைத்திருக்கிறாள். அதுதான் அவள் வாழ்க்கைக்கு, தன் வருங்கால வாழ்க்கைக்கு அவள் வைத்திருக்கிறது. தன் மனதை யாரிடம் கொடுக்க போகிறாளோ அப்படி அதற்காக வைக்கிறது தான் இது. அதை அவள் அங்கே கொண்டு வருகிறாள். இயேசுவை பார்த்தபோது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றுகிறாள். அதை பற்றி சொல்கிறது, விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து தலை மேலே ஊற்றிட்டு அவருடைய காலில் விழுந்து அவரை பணிந்து கொள்கிறாள். சம்பாரிச்சது அவ, இயேசு கொடுக்கறது அவ. இப்போ பப்ளிக் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்திரீயை ஏன் இப்படி வீண் செலவு செய்கிறாய்? சீஷர்களே சொல்லிட்டாங்க, அது இருந்தால் நான் ஒரு லேண்ட் வாங்கியிருப்பேனே ஆண்டவருடைய சர்ச்சு கட்ட, அது இருந்தால் 4 ஏழைங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்கலாமே, அது இருந்தால் ஊழியத்தை டெவலப் பண்ணியிருக்கலாமே என்கிற ஒரு கேள்வி. எனக்கு கூட இந்த 9 ஆண்டுகளாக நம்ம அதை பண்ணியிருக்கலாமே, இதை பண்ணியிருக்கலாமேன்னு. ஆனால் எனக்குள்ள ஒரு திருப்தி, எங்கள் ஆண்டவருடைய காலில் இந்த 9 வருஷமாக விழுந்து கடந்திருக்கேன். நேரத்தை வீண் பண்ணி விட்டாயே, பணத்தை இல்லை. இப்போ நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அந்த பெண் பேசலை, நீங்களும் நானும் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆமாம், நம்ம பேசுறதில் பிரயோஜனமும் இல்லை, மற்றவங்க பேசுறதில் பிரயோஜனமும் இல்லை. பேசுறதுக்குன்னே ஒருத்தர் இருக்கார், அவர் பேசினார்னா அது வேற. அல்லேலூயா.
ஊற்றிவிட்டால் அமைதியாக இருந்துட்டா. அதிக விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே. ஆமென். என்ன பண்ணலாமே? ஒரு பணக்காரருக்காரனா அவர்கிட்ட சொல்கிறாங்க ஜனங்க, உன் பணத்தெல்லாம் விற்று ஏழைகள் கொடுக்கலாமே, ஏழைகள் கொடுக்கலாமே. அப்போ அவர் கேட்குறாரு, நான் என் பணத்தெல்லாம் விற்று ஏழைகள் கொடுத்தா அவங்க என்ன மாதிரி பணக்கார ஆவாங்களா? ஆக மாட்டாங்க. நான் தான தர்மம் பண்ணுறேன், என்னெல்லாம் விற்று நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஏழைகள் கொடுத்துருக்கலாமே, கர்த்தருக்கு போய் கொடுக்குறியே. ஆமென். நீ பப்ளிக் சர்வ் பண்ணியிருக்கலாமே, ஜீசஸ்க்கு ஏன் சர்வ் பண்ணுற? உங்களுக்கு புரியுதா? நீ பப்ளிக் சர்வீஸ், பப்ளிக் சர்வெண்ட் ஆகிடலாமே, ஏன் காட்லி சர்வெண்ட் ஆகிற என்று கேட்க வீண் செலவுன்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்களா? வீண் செலவு. இயேசு அதை அறிந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன், தொந்தரவு பண்ணியிருப்பான். ஏமா என்னம்மா இது, யார் யாருக்கு, ஏன் பிள்ளை என்னது இது அப்படின்னு கேட்டிருப்போம் போல. ஜீசஸ் பேசுகிறார், இவளை தொந்தரவு செய்யாதீர்கள், என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவனுடைய ஒரே பேரான குமாரனுக்கு ஒரு கிஃப்ட்டு, ஒரு கன்சோலேஷனோட ஒரு உதவி செய்கிற மாதிரி, அதுவும் சாக போகிற தருணத்தில் செய்ய ஒரு ஸ்திரீ வந்தானா அது இவன் மட்டும்தான். கூட இருக்கிற சீஷர்கள் கூட செய்யலைங்க. அதாவது ஓடி போச்சு, அவர் கையிலேருந்து எடுக்கிறது தான் பார்த்துச்சு. இந்த ஒரு ஸ்திரீ யாருன்னே தெரில, வந்து என்ன பண்ணுறாங்க, செஞ்சிட்டாங்க. அப்போ ஜீசஸ் சொல்கிறார், தரித்திரர் எப்போதும் உங்களோடு கூட இருக்கிறார்கள், நானும் எப்போதும் உங்களோடு கூட ஈரேன். அவள் திரும்பி கூட ஒர்க்குக்கு போய் சம்பாதிச்சு யாருக்கு கொடுக்கலாம்? தரித்திரருக்கு கொடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு தன்னுடைய அவளை எனக்கு தரவில்லை என்றால் நாளைக்கு அதை வாங்குவதற்கு நான் இங்கே இருக்க மாட்டேன். வாலிபத்தில் இருக்கிற நாம், ஐயா நான் வயசாயிட்ட பிறகு நான் ஆண்டவருக்கு செய்கிறேன் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் செய்கிறத வாங்கிறதுக்கு அவர் வரலைன்னா என்ன பண்ணுறது? இன்னைக்கு கூப்பிடுறாரு. ஆமேன். எஸ், ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாக இருக்கிறது. ஜீசஸ் மேலே ஊற்றுற அந்த தைலம் அவர் சாகும்போது கூட அந்த வாசனை வீசிக்கொண்டே இருந்தது, அவரை கொலை செய்யும் போது கூட வீசிக்கொண்டே இருந்தது, அவர் அடக்கம் பண்ணப்பட்ட போது கூட அது இருந்தது, அவர் உயிர் தெழுந்த பிறகு கூட அந்த வாசனை இருந்தது. அவர் தலையை மேலே ஊற்றிட்டா, யாரும் ஜீசஸோட தலையை கழுவி அவரை சாகடிக்கல, இப்படியே அரெஸ்ட் பண்ண போறானுங்க. வாசனை வாசனை வாசனை. அந்த அந்த சகோதரி, அந்த பெண் செய்த இந்த நற்கிரியை அந்த அந்த இடம் முழுவதும் அவருடைய மரணத்திலே ஒரு வாசனை வந்தது போல, என் மகனே என் மகளே நீயும் நானும் கர்த்தருக்காக செய்கிற அந்த ஒரு நற்கிரியை, அவருடைய சுவிசேஷத்தில் இது ஒரு வாசம் வீசும். அதை சொல்லுகிறார். அவங்கள பண்ணிட்டு எல்லாரையும் ஸ்டாப் பண்ணுறாரு. அவ்வளோதான், நல்ல செயல் செய்திருக்கிறார். 13ஆம் வசனத்தில் அந்த லேடிக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கிறார், ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கப்படுக்குமோ எங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவங்க பேர் தெரில, இவளை பற்றி ஊரெல்லாம் பேசப்படும். திருச்சபையை ரோம ராயர்கள் நிறைய பேர் ஆண்டிருக்காங்க. ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர், சீசர் திபேரியஸ் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. அவங்க பேரெலாம் உங்களுக்கு வாயில் கூட நுழையலை. அவங்க என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரில. ஆமாம், இன்றைய சயின்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட தான் வந்துச்சு. ஆனால் அது ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரில. இந்த ஸ்திரீயை பற்றி உலகம் முழுவதும் கொண்டு செல்கிறது அவருடைய வேதம். நற்கிரியைகள் செய்தாக வேண்டும், அவருக்கு செய்கிற நற்கிரியைகள். The good things that we do to him are recorded. Amen. மத்தேயு சுவிசேஷகன் 2 ஸ்டேஜை காட்டுறார். ஃபஸ்ட்டு ஜீசஸை காட்டினார், அப்புறம் அண்ணா காய்பாவை காட்டினார், செகண்ட் திரும்பி ஜீசஸை காட்டுறார். திரும்பி அண்ணா காய்பாவை காட்டுவதற்குள்ளாக அங்கே ஒரு சின்ன விஷயம் நடக்கிறது. 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து அவன் இங்கேருந்து எழுந்துட்டான். அவன் எழுந்து என்ன செய்கிறான் என்றால், இயேசுவை காட்டி கொடுக்கும்படி திட்டமிடுகிறான். ஏன்னா அவனுக்குள்ள மணி மைண்டட்னஸ், அவனுக்கு பணம். ஜீசஸ் கிட்ட பணம் என்ன ஆகுது? வேஸ்ட் ஆகுது. 5000 பேருக்கு சோறு போடுறாரு, சும்மா உட்கார வச்சு சோறு போடுறாரு. இந்த லேடி உடச்சிருக்கு, இதெல்லாம் ஒரு பணமாக்கி ஒரு பணக்கார ஆகலாமே, பெரிய ஆலயம் கட்டலாமே, அப்படி எல்லாம் அவனுக்குள்ள ஒரு எண்ணம். முடிவெடுக்கிறான், இயேசு இல்லாதபடி நான் முன்னேற வேண்டும். இன்றைக்கி நமக்குள்ள மனசில் யாருக்காவது இல்லை எனக்கு கூட இயேசு இல்லாமல் முன்னேறணும்னு எண்ணம் இருந்தால் நம்ம தூக்கி தூரம் போட்டுடலாம். இயேசுவோடு கூட தான் முன்னேற வேண்டும். அல்ல இல்லையா? அவர் கொடுப்பது தான் எனக்கு.
அவரிடம் கை நீட்டுவது தான் எனக்கு பெருமை. உலகத்திடம் நான் கை நீட்டுவது எனக்கு அது சிறுமை. ஆமென். அவன் புறப்பட்டு போனான். 30 வெள்ளிக்காசுக்கு அவன் அவரை விற்கும்படியாக காட்டி கொடுக்குறேன்றான். இங்கே பாருங்க, ப்ராப்ளம் புரிஞ்சுக்கணும். ஜீசஸை நேராக சேவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது. பெரிய அமளி உண்டாயிடும். பீஸ்ஃபுல்லாக பண்ணோம். அதை எப்படி பண்ணோம்? பீஸ்ஃபுல்லாக, ஒன்றுமே இல்லாத மாதிரி பண்ணோம். அதுக்கு ஒரு பிளான், மாஸ்டர் பிளான். ஜனங்கள்லாம் இருப்பாங்க, இந்த ரோமன் சோல்ஜர்ஸ்லாம் அப்படி வருவாங்க. ஒரு நிசப்தாவமாக இயேசு பின்னாடி ஒரு பெரிய டீம், ரோமன் சோல்ஜர்ஸ், அண்ணா காய்பாலாம் ஒரு டீம். 2 டீமும் நிற்கும் போது ஒரு அமைதி உண்டாயிடுமா? என்ன நடக்க போகுதுன்னு அந்த நேரத்தில் ரோமர்கள் நேராக வந்து இயேசுவே உன்னை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா சண்டை ஸ்டார்ட் ஆகிடும். யூதாஸ் வந்து ரபி அப்படின்னாருன்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்களா? அப்புறம் ரபி அப்படின்னு ஒரு முத்தம் கொடுத்தாருன்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க. முத்தம் கொடுத்ததும் அண்ணா காய்பாலாம் இயேசு மேலே கை போட்டு வாங்க போகலாம் அப்படின்னு கூட்டின்னு போவாங்க. எங்கேயோ போகிறாங்கன்னு ஜனங்க நினச்சிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே இயேசு ரொம்ப தூரம் கூட்டு போயிடுவாங்க. என்ன கிரிமினல் பாருங்கள்ல, வரான், பிளான் பண்ணுறான். 30 வெள்ளிக்காசை கொடுத்தார்கள், வாங்கி கொண்டான். அன்னைக்கு டைம் பார்த்துனுங்கிறான். இந்த டீம் இயேசு அற்புதம் செய்யும் போதெல்லாம் கூட இருக்கிற டீம் தான். அவங்களே தான் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறார்கள். சமயம் பார்த்து கொண்டிருந்தான். சமயம் வரப்போகிறது திருச்சபை. ஆமாம், நம்முடைய 2வது பார்ட்டுக்கு வருகிறோம். அவன் பிளான் பண்ணி நிற்கிறதுக்குள்ள காசை வாங்கிட்டான். காசு பாக்கெட்டில் வச்சுருந்தானான்னு தெரில. திருவிருந்துக்கு வருகிறான். ஆமென். எங்கே வந்துட்டான்? திருவிருந்து. இந்த திருவிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். பஸ்கா பண்டிகை நாளைக்கு சாயந்தரம்னா, ஆமென், பஸ்கா பண்டிகை நாளைக்கு சாயந்தரம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா இன்னைக்கு சாயந்தரம் இந்த பண்டிகை நடத்துகிறார். ஏன்னா இவர் தான் பஸ்கா ஆடு, நாளைக்கே பண்ண முடியாது. ஓகே, ஆமாம். அப்போ இயேசு ரெடியாக இருக்கிறார். சீஷர்கள் புசிப்பதற்கு எங்கே சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஒரு வீடை சொல்கிறாங்க. அந்த வீடை போய் கேட்குறாங்க. கிடச்சிருச்சு, சாப்பிட உட்காடுறாங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு நாள் முன்னாடி, பஸ்கா பண்டிகை அடுத்த நாள் தான், ரைட்டா? சாப்பிட வந்துட்டாங்க. இப்போ கூட உட்காந்துருக்கான். பாக்கெட்டில் காசு வச்சுருக்கானான்னு எனக்கு தெரில. ஆண்டவர் ஒரு ஆயத்தம் செய்கிறார், அவன் ஒரு ஆயத்தம் செய்கிறான். ஆண்டவரோடு கூட உள்ள ஆயத்தம் அது தோல்வியை போன்று இருந்தாலும் அதுதான் முடிவில் வெற்றி பெறும். சாத்தானோடு கூடிய அந்த திட்டம் அது வெற்றியை போல காணப்படும், முடிவில் நிரந்தர தோல்வியை அடையும். இயேசுவை இப்போ யூதாஸ் எப்படி நம்ம பார்த்துருப்பான்? திருவிருந்து கொடுக்குறியா, வா நாளைக்கு என்னத்துக்குன்னா? இயேசு பார்க்குறார், இவன் பிறவாக இருந்திருந்தால். இயேசு ஜென்டிலாக, அவர் ஜீசஸ் இஸ் எ ஜென்டில் காட், ஜென்டில் மேன். சாத்தான் என்கிற ஒரு கேடுகட்ட கேடி, அவன் ஒரு திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறேன் என்கிற அவன், இந்த மனிதர்களை இவ்வளவு தூரம் வஞ்சிக்கிற அவன் இடம் இயேசுவோட டீலிங் சாதாரணமாகத்தான் இருந்தது. இன்னைக்கு அவர் ஸ்டார்ட் பண்ண போகிறார். அவர் ரத்தம் இந்த பூமியில் ஒரு சொட்டு சிந்தப்படும் போதே அவன் தலைக்கு வீழ்ச்சி, அவர் உன் தலையை நசுக்குவார். பார்த்து உட்காந்துருக்கிறாங்க. இயேசு அந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறார். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான். உங்களில் ஒருவன், உங்களில் ஒருத்தன். இருக்கிறது 12 பேர் தான். எல்லாருக்கும் கில்ட்டி கான்ஷியஸ் வந்துருச்சு. இயேசு எப்போதும் சொன்னானா ஆகிடும், நடந்துடும். ஐயோ அது நானா என்று சொல்லும் பொழுது ஒருவராய் கேட்க தொடங்கினார்கள். அப்பொழுது இந்த தாளத்தில் என்னோடு கூட இந்த தாளத்தில் கையிடுகிறோனே என்று சொல்கிறார். இதில் யார் கையிடுறான அப்படின்னு சொல்கிறார். சொல்லும்போது ஒரு வார்னிங் கொடுக்குறார். மனுஷகுமாரன் போகிறபடியே போகிறார். ஆமென். எந்த மனுஷனால் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. இந்த காட்டி கொடுக்கிற ஒரு கேரக்டரை ஏன் நடுவில் இன்ட்ரடியூஸ் ஆகிறது? பரிசுத்தம், பாவம். பரிசுத்தமான இயேசு, பாவமான மனிதர்கள், சாத்தானுடைய வழி. பரிசுத்தமான தேவன் தன் ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். இதில் தான் நம்ம காப்பாற்றப்பட போகிறோம். ஆனால் அந்த லிங்காக வந்து மாட்டிக்கிட்டான். அவன் ரிஸ்க் எடுக்கிறான். ஆமென். ஒரு பெரிய பாறாங்கல்ல கட்டி இழுக்கணும். உங்களை வச்சு தான் கட்டி இழுக்கணும். நீங்கள் என்ன ஆவீங்க? நீங்கள் தான் அந்த கயிறு, என்ன ஆவீங்க? பிஞ்சு போயிடுவோம். அப்படிதான்
பெய்ந்து போய்விடும். அப்படி தான் அவன் இங்கே வந்து நின்று இயேசு ஒரு வார்னிங் கொடுக்குறான். அந்த மனுஷனுக்கு ஐயோன்னும் போதே அவன் என்ன ஓட்டிருக்கலாம், அந்த 30 வெள்ளிக்காசை மண்ணை தோண்டி புதைச்சிட்டு ஜீசஸ் கூட இருந்திருக்கலாம். ஆமாம், இதை அவர் சொன்ன பிறகு அந்த மனுஷன் பிறவாது இருந்தான். பாருங்க, இதுதான் ஹார்ட் ஹார்ட்டட்னஸ், இருதயம் கடின இருதயம் உள்ளவனாக இருக்கிறான். பிறக்காம இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லும் போது கூட அவன் கன்ஃபார்ம்டாக இருக்கான். சாத்தான் சில நேரம் நமக்கு திட்டம் கொடுத்தான்னா நீ தான் அடுத்த வெற்றியாளன்னு சொல்லுவான். கூடவே நின்று அப்படி எக்ஸலண்ட்டாக சொல்லுவான், நீ போகிற வழி சரியான வழி, அதில் இயேசுவே வந்தாலும் நீ தான் ஜெயிப்பேன்னு சொல்லுவான். அவன் 1ஆம் நம்பர் ஏமாற்றுக்காரன். இவனும் கேட்குறான், ரபி நானோ என்று. நீ சொல்லுகிறபடி தானோ சொல்லிட்டாருங்க, நீ சொன்னபடிதான், இதுக்கு மேலே டே நீ தான் நான் சொல்லணும்னு இல்லை, நீ சொல்கிறபடி தான். இந்த சீஷர்கள் ஒன்றும் தெரியவில்லை. அவன் உட்காந்துட்டான். இயேசு அப்பத்தை எடுக்கிறார். நம்முடைய ஃபேவரைட் பேசேஜ் இது, உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். சீஷர்கள் வாங்கி சாப்பிட்றாங்க. என்ன சொல்கிறாருன்னே தெரில. இப்போ நான் பேசுகிறேன்ல, என் பிள்ளைங்க இங்கே உட்காந்துக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு அவனுங்களுக்கு கண்டிப்பாக தெரில. உங்களுக்காக கொஞ்சம் புரியும், உண்மையில் அவனுங்களுக்கு தெரியாது. ஏதோ அப்பா பேசுகிறாருன்னு உட்காந்து பார்த்துனுக்குறானுங்க, சிரிக்கிறானுங்க. டீ குடுறா குடிப்பான், சாப்பிட்றான். அப்படி தாங்க இந்த 11 சீஷர்கள். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத, ஏதோ ஜீசஸ் ப்ரே பண்ணுறார், சாப்பிட கொடுக்குறார், வாங்கிக்குவோம். ஆனால் அவர் ஒரு விஷயம் சொல்கிறார், உங்களுக்காக பிற்கப்படுகிற மத்தேயு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அவர் கூட புரியல. எங்கள் இயேசு என்ன சொன்னாலும் சொன்னதான், கம்முன்னு வாங்கி சாப்பிட்றாங்க. திராட்சை ரசத்தை எடுக்கிறார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கிறது என்று சொல். இவ்வளோ நாள் சொல்லலை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறார். மத்தேயு மெமரைஸ் பண்ணிக்கிறார், நான் இதை எழுதுவேன்னு. ஆனால் எதுக்கு சொல்கிறாருன்னு கவனிக்கல போல. பாத்திரத்தை எடுக்கிறார், அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை ரத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதை நான் இனிமே பரலோக ராஜ்யத்தில் உங்கள் கூட இதை பானம் பண்ணும் வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், பருகுவதில்லை என்று சொல்லுகிறார். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, திருவிருந்தில் பிரவேசிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து பாஸ்ஓவர் மீலே மாற்றிட்டார். இனிமேல் நமக்கு பஸ்கா இயேசுனுடைய சரீரம், இயேசுனுடைய ரத்தம். நாளைக்கு நடக்க போகிறது பழைய உடன்படிக்கையினுடைய ரிப்பீட்டேஷன். இன்றைக்கி புதிய உடன்படிக்கையை துவங்கி விட்டார். அல்லேலூயா. பழைய பொருளை எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் வாங்கிட்டு வருவோம் புது பொருள் வந்த பிறகு பழைய பொருளை டிஸ்போஸ் ஆகிறது போல் புதுசு 24 மணி நேரம் முன்பதாக கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யூதாஸ்க்கு கடைசி ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அவன் திருந்துவான் என்று. அவன் திருந்துகிற வழியாய் இல்லை, திருவந்திலே பிரவேசித்தான். ஜீசஸ் இன்ஸ்டிடியூட்டட் த லார்ட்ஸ் சப்பர், தேவனுடைய ராபோஜனம் என்பதை அவர் அந்த இடத்துல அவர் செய்துவிட்டார். நம்ம அதை தான் என்ன பண்ணுறோம், கொண்டாடுறோம். திருச்சபையாய் ஒன்று கூடி மாதம் ஒரு முறை கொண்டாடுறோம். நான் சொல்கிறேன், குடும்பத்தாராய் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கொண்டாடுங்க. உடல் சரியில்லைன்னா கொண்டாடிக்கிட்டே இருங்க. காலையில் மதியம் சாயந்தரம், காலையில் மதியம் சாயந்தரம் திருவிருந்து எடுங்க. ஒரு பிரெட்டை பற்றி உங்களுக்காக பிற்கப்படுகிற இயேசுவின் சரி, ஒரு தண்ணி எடுத்து உனக்காக சிந்தப்படுகிற இயேசுவின் ரத்தம். ஸ்தோத்திர பாட்டை பாடுகிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா அப்படி பாடுறாங்க போல ஸ்தோத்திர பாட்டு. they sung a hymn. ஆமென். ஒலிவ மலைக்கு போகிறாங்க. நம்ம 2 நாளுக்கு முன்னாடி படித்தோம் 24ஆம் அதிகாரம். ஒலிவ மலை மேலே நின்றுக்கிட்டு அவர் எப்படி இந்த பூமியை ஆளுவார் என்பதெல்லாம் சொன்னார். ஒலிவ மலை மேலத்திலேருந்து எருசலேம் தேவாலயத்தை காட்டி பேசினார். இந்த ஒலிவ மலைக்கு போகிறார்கள். அவர் அடிக்கடி அங்கே போவது அவருக்கு அது பழக்கமாய் இருந்தது. அவர் அடிக்கடி அங்கே போவார். அங்கே தானே பண்ணுவார், ப்ரேயர் பண்ணுவார். அவர் அங்கே போகிறார். ஒலிவ மலைக்கு போயிட்டாங்க. அப்போ சீஷர்களோட பேசுகிறார். மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். முக்கியமான பேசேஜ். மேய்ப்பன் இல்லைன்னா ஆடுகள் ஓடிடணும், தலைவன் இல்லைன்னா ஆடுகள் ஓடிடணும், ஆடுகள் சிதறடிக்கப்படும். இன்றைக்கு ராத்திரியிலே நீங்கள் எல்லாருமே நினைத்திடல் அடைவீர்கள். உங்களெல்லாம் ஒட்டி வைக்கிற ஒரு பசையாய் நான் இருக்கிறேன். உங்களெல்லாம் சேர்த்து பிடிக்கிற ஒரு தலைவனாய் நான் இருக்கிறேன். நான் இன்றைக்கு கைது செய்யப்படும் போது நீங்கள் இடம் அடைவீர்கள். இயேசு உண்மையில் கடவுள் தானா? எனக்கு என்னமோ ரோமன்ஸ் தான் பெஸ் மாதிரி தெரியுதுங்க. இந்த அண்ணா காய்பா இருக்காங்களே, அவங்க தான் ஒஸ்தி மாதிரி தெரியுது. இயேசு வந்தார், அற்புதம்லாம் செஞ்சார், அவர் ஒன்றும் பண்ண முடியாதுங்க என்று தோன்றுகிற நிலை வரும். இடர்கள் அடைவீர்கள். நமக்கும் அப்படி தான். சர்ச்சுக்கு வரோம், ஆண்டவர்கிட்ட வரோம், ஆண்டவர் ஊழியம் பண்ணுறேன். என்னங்க உலகத்தான் எங்கேயோ இருக்காங்க, நமக்கு ஒன்றுமே இல்லைங்க. அவங்க பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஒன்று பண்ணலாம், இடர்கள் அடைஞ்சிடலாம்.
இயேசுக்கிட்ட வந்தேன், எவ்வளோ நாள் இருந்தேன், சரியில்லைன்னு சொல்லலாம் என்று இடரல் அடைவீர்கள். என் நிமித்தம் இடரல் அடையாது இருக்கிறவன் பாக்கியவான்னு சொல்லியிருக்காரு. அப்போ சொன்னார், இன்றைக்கு இடரல் அடைவீர்கள் என்று சொன்னார். ஆனாலும் நான் உயிர் தெழுந்த பிறகு திருச்சபையே 32ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என்னை கொலை செய்கிறவர்கள் வாழ்வார்களோ இல்லையோ, கொலை செய்யப்பட்ட நான் மீண்டும் உயிர்த்து வாழ்வேன் என்பதை சொல்லுகிறார். உங்களுக்கு லீடர் 3 நாள் தான் இல்லாமல் இருப்பேன், வெறும் 3 நாள். அந்த 3 நாள் நீங்கள் தாக்கு பிடித்தால் போதும், என் பிள்ளைகளே, உங்கள் வாழ்நாள் முழுவதும் நான் தான் தலைவன் என்பதை அவர் அங்கே சொல்லுகிறார். ஆமென். நீங்கள் இடரல் அடைவீங்க. இடரல் அடைஞ்சாங்களா சீஷர்கள்? அடைஞ்சாங்களா அடையலையா? பயங்கரமாக அடைஞ்சிட்டாங்க, ஓடிட்டாங்க, பிரிஞ்சிட்டாங்க. ஒரு டீம் எம்மாவூருக்கு ஓடிடுச்சு. பிறகு ஜீசஸை உயிராக பார்த்த பேர் கூட மீன் பிடிக்க ஓடிச்சு. அவர் வந்து நின்று திருஷ்டாந்தப்படுத்தினார். ஆமாம், இயேசு உயிராக தான் இருக்கார், பரமேறி போகிறார், அவர் பரிசுத்தாவினர் அனுப்புகிறார் என்று கிளியர் கட் தாட் கொடுத்த பிறகு அவங்க பவர் ஆகிட்டாங்க. நமக்கும் கிளியர் கட் தாட், இயேசு உயிர் தெழுந்தார். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமாம். இப்போ எங்கே உட்காந்துக்கிறாரு? பரலோகத்தில். ஆமாம். ஆபத்தில் கூப்பிட்டா வருவாரா? வருவார். உங்களை கைட் பண்ணுறது யார்? ஹோலி ஸ்பிரிட். ஆமாம், திருஷ்டாந்தப்படுத்துகிறார் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு. என்னை கொலை செய்வார்கள், நீங்கள் இடரடைவீர்கள், ஆனாலும் நான் உயிர் தழுவேன், இடரல் அடைந்த உங்களை காப்பாற்றும்படியாக. எனக்குள்ளே எப்போதும் ஒரு எண்ணம் இருக்கும், நான் வீழ்ந்த இடத்திலெல்லாம் நான் எழுவேன் என்கிற எண்ணத்தை காட்டிலும் என்னை எழுப்பிவிட அவர் வருவார் என்கிற நம்பிக்கை தான். அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் பிரிஞ்சிருவீங்க. ஒரு ஆடு சிதறடிக்கப்படுகிறது போல சிதறடிக்கப்படுவீர்கள் என்று சொல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறார். நான் உங்களுக்கு முன்னாடி எங்கே போயிடுவேன்? கலிலேயா. இந்த இன்சிடென்ட்லாம் நடக்கிறது யூதேயாவில். அவர் எங்கே போயிடுவார்? கலிலேயா. அவர் ஊழியம் பண்ண இடம் யூதேயாவில் தான் எருசலேம் இருக்குது, யூதேயாவில் தான் பெத்லகேம் இருக்குது. ஆனால் அவர் எகிப்துக்கு போயிட்டு 2 வயசில் போனார். பிறகு வந்தார்ல, 2 வயசில் வந்தார். குழந்தையா இருக்கும்போது போயிட்டு 2 வயசில் வந்தார். வந்த பிறகு ஃபுல்லாக கலிலேயாவில் தான் இருந்தார். இப்போ சர்ச்சுக்கு வந்திருக்காங்க, இங்கே சாகடிக்க போகிறாங்க. நான் உனக்கு முன்னாடி எங்கே போயிடுவேன்? அங்கே போயிடுவேன். ஆமென் சொன்னார். அவங்க யாரும் கேட்கல. இமோஷனலான டாக். நம்ம இன்றைக்கி ஒன்று பேசுவோம், நாளைக்கு ஒன்று பேசுவோம். பேதுரு தான் அவர். உமது நிமித்தம் எல்லாரும் இடர் அடைந்தாலும் நாங்கள் இடர் அடைய மாட்டேன் என்று சொல்ல இயேசு சொன்னார், இன்னைக்கு நைட்டு சேவல் 2 தரம் கூவதற்கு முன்பே நீ எத்தனை முறை என்னை மறுதலிப்பாய்? 3 தரம். ஆண்டவரே, நீங்கள் தப்பாக பேசாதீங்க, உங்கள் கூட செத்து கூட போவான் இந்த பேதுரு. நம்ம ஸ்டைலில் உங்கள் கூட செத்து கூட போவான். ஆண்டவரே, யாரை பார்த்து அப்படி சொன்னீங்க? கூட இருக்கிற 11 பேரும் ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. 11 பேரில் ஒருத்தன் மிஸ்ஸிங் ஆகிட்டான். இப்போ யூதாஸ் அங்கே இல்லை. 10 பேரும் சொன்னாங்க, நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், மறுதலிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இதுக்குள்ளே கெத்சேமனே தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ ஒலிவ மலையினுடைய அருகினிலே கெத்சேமனே தோட்டம் இருக்கிறது. இயேசு சொன்னார், மீதி 8 பேர் இங்கே இருங்க, நான் 3 பேரை கூட்டிகிட்டு போகிறேன். இதில் யூதாஸ் மிஸ்ஸிங். சீஷர்களாக நினச்சிருப்பாங்க ஆண்டவர் ஏதோ வேலைக்காக அவனை அனுப்பியிருப்பார்னு. 3 பேரை கூட்டிக் கொண்டார். பேதுரு, யாக்கோபு, யோவான் கூட்டிக் கொண்டு இன்னைக்கு ப்ரே பண்ண போகிறாரு. இந்த ப்ரேயர் வித்தியாசமாக இருக்குது. ஆமென். அவர் தனித்து ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார், நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி இந்த 3 பேரை கூப்பிட்டு போகிறார். டேய், நான் ப்ரே பண்ணுறேன், நீங்கள் முழிச்சுன்னு இருக்கடா, போதும், விழித்திருங்கள். அது கண்ணை திறந்து என்ன பார்த்துட்டு இருங்க. இந்த முகம் குப்புற விழுந்து அழுகிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ரொம்ப நேரம் ப்ரே பண்ணுறாரு. வந்து பார்த்தா தூங்கின்னு இருக்காங்க. எவ்வளோ நேரம் ப்ரே பண்ணாருன்னு தெரில. 1 hour கூட முடிச்சுன்னு இல்லையா நீங்கள் எங்கள் கூட என்று கேட்கிறார். ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். நீ சோதனைக்குட்படாதபடி இருக்க வேண்டும் என்றால் நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். சரீரம் பலவீனம் உள்ளது தான், மாமிசமோ உற்சாகம் உள்ளது என்று 2ஆம் விரை போகிறார். 2ஆம் விஷயம் அவர்கள் தூங்குகிறார்கள். 3ஆம் விஷயம் எப்படி பண்ணுகிறார்? 3ஆம் விஷயம் அவர்கள் தூங்குகிறார்கள். இந்த முறை தட்டி எழுப்புறாரு. பொழுது விஞ்சிச்சுன்றது போல, போதும் எழுச்சிக்க, உன் தூக்கம் டைம் முடிந்தது, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான். ஆமென். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னை காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான். இயேசுனுடைய அரெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அவருடைய ப்ரேயர் முடிஞ்சது. ஹீ ப்ரேட் இன் டீப் டிஸ்ட்ரெஸ். தன்னுடைய ஜெபத்திலே ஒரு மாபெரும் கலக்கத்தை அவர் காட்டுகிறார். துக்கம் அடைகிறார், வியாகுலம் அடையும் துவங்குகிறார். ஆமாம். அந்த சீஷர்கள் எழுந்து கண்ணை கசக்கிட்டு பார்க்கறதுக்குள்ள
ஆமென். என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். பாவிகளிடத்தில் ஒப்பு கொடுக்குற வேலை வந்தது. திருச்சபையை இங்கே பாருங்கள், ஒரு கெட்டவனை இன்னொரு கெட்டவன் பளீர் நடிக்கிறான்னு வைங்களேன், அது தப்பே இல்லைங்க. ஒரு நல்லவனை, ஒரு உத்தமனை ஒரு பாவி அடித்தா பூமி தாங்காது. அவன் பாவின்னு தெரிஞ்சு அவனை அடிக்க விட்டு, ஒரு நல்லவனை அடிக்க விட்டு வேடிப்பட்டா பூமி 4 பேர் குரலாவது கொடுக்கணும். அந்த நல்ல மனுஷனை ஏன் அடிக்கிறேன்னு சொல்கிறாரு. பாவி கையில் ஒப்பு கொடுக்கப்படுது. ரத்தம் படிந்த கைகள், பாவம் படிந்த கைகள். இயேசு அடித்த ஒவ்வொருத்தரும் அன்னைக்கு நைட்டு என்னென்ன பாவம் பண்ணிட்டு வந்தான்னு தெரில, பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். இந்த வேர்டு நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். இயேசுனுடைய நிழலை கூட தொட முடியல ஜனங்களால். அவர் வஸ்திரத்தை தொட்டா போதும் என்ற வாழ்ந்த காலத்திலே இயேசு பிடிபட்டார், இயேசுவை பிடித்து அடிக்கிறாங்க என்று கூப்பிட்டு ஜனங்கள் எல்லாம் சிதறி ஓடத்தக்கதான ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னை காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான் என்று சொல்லி எழுந்திருக்கின்ற போது 3 சீஷர்களும் கண்ணை கசக்குவதற்கு முன்பதாக தள்ளி படுத்துனுக்கிற அந்த 8 பேர் எழுந்துருவதற்குள்ளாக யூதாஸ் வருகிறான். அவன் தனியாய் வரவில்லை. பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பர் அனுப்பின திரளான ஜனங்கள், எல்லாம் அடியாட்கள். பப்ளிக்கில் இது பப்ளிக் விட்டு தனியாக வந்துட்டார். அவர் ப்ரேயர் பண்ண வந்திருக்கார். இவர் கூட 12 சீஷர்கள் மட்டும் தான், அதில் ஒருத்தங்க போயிட்டான். திரளான ஜனங்கள் வந்து நிற்கிறார்கள். இயேசுவோட தனியான நேரத்தை, தனியான இடத்த எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டான். ஆமென். ரபி நீர் வாழ்க என்று முத்தம் செய்தான். பிரிட்ஜ் பண்ணுறான் பாருங்க. அவங்க வந்து அவர்களை எப்படி டாக் கொடுக்குறதுனே தெரில. நீங்கள் வந்து அண்ணா காய்பா எல்லாம் வாங்க, ரபி நீர் வாழ்க, இவர் தாங்க எங்கள் ரபி, பிடித்து கொடுக்குறான். இயேசு சொல்லுகிறார், முத்தத்தினாலேயா என்னை காட்டி கொடுக்குறார். முத்தம் அப்படி கொடுத்துட்டு இன்னொருத்த கையை கொண்டு வந்து கொடுக்குது. இது வஞ்சனையின் உச்சகட்டமாக. அந்த வஞ்சிக்கிறவனுடைய நினைவு என்னன்னா, ஹலோ நீ என்னை நல்லவன் நினச்ச, நான் கெட்டவனாக மாறிட்டேன், என் முகத்தை பார்த்து பார்த்து நீ அழ வேண்டியதான், உன்னால் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது, நான் வாழ்வேன் நீ வீழ்வாய். எப்படி சிரிச்சிருப்பான்னு தெரில. நம்ம நிறைய மூவிலாம் பார்த்துருப்போம். அதில் வில்லன்லாம் லாஸ்ட்டாக வில்லனாக காட்டுவார், சிரிப்பார் நல்லவங்களை பார்த்து. நான் யாருன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்கிறது போல் சொல்கிறான். நான் யார் தெரியுமா? உங்களுடைய இருந்தேன் 3 வருஷம். உன்னை கவிழ்ப்பதற்காக, உன்னை காட்டி கொடுக்கும்படியாக, உன்னை இழிப்பதற்காக, உன்னை எனக்கு பிடிக்காது, உன் கையில தான் நான் காசு வாங்கி சாப்பிட்டேன், நீ போட்ட சோறு தான் சாப்பிட்டேன், உன் கூட தான் இருந்த, உன் பேனர் தான் நான் வாங்கினேன், ஆனால் ஒரு நாள் நான் உனக்கு எதிரியாகத்தான் மாறுவேன் ரபி என்று முத்தம் கொடுத்தான். வாங்க அண்ணா, வாங்க காய்பா, இவன் தான் எவ்வளோ சொன்ன, இவன் தான் என் தலைவன், இவன் தான் எனக்கு சோறு போட்டான், இவன் தான் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தான் என்று ஒரு மனிதனாய் மாற்றினான். ஆனால் நான் அவன்தான் என்பதை காட்டி கொடுக்கும்படியாக முத்தம் கொடுத்து இழுத்து போட்டாங்க. தெரில, என் ராஜாவை முதல் அடி கூட அந்த படுபாவி அடித்தானான்னு எனக்கு தெரில. மத்திய ரெக்கார்ட் பண்ணல. ஆமேன். உலகெங்கும் தலைவர்களுடைய வீழ்ச்சி இப்பேற்பட்ட யூதாஸ் காரியத்துகளால் தான் நடந்திருக்கிறது. உலகெங்கும் எப்பொழுதும் எல்லா தலைவர்களுக்கும், எல்லா தலைவர்களும் விழுந்தது உறுதி. ஆனால் என் தலைவனாகிய இயேசு விழ மாட்டார். ஹல்லேலூயா. அவர் விழவில்லை, எனக்காக அவர் விழத்தள்ளப்பட்டார். எனக்காக தான், எனக்காக விழுந்தார். என் முகத்தை பார்த்து விழுந்தார். கை நீட்டி பிடித்து கொண்டு போனார்கள். ஆமேன். புவர் பீப்புள், புவர் மைண்ட் செட் கூட இருக்கிற சீஷர்கள், அவங்களுக்குலாம் மிஞ்சி போனால் கத்தி எடுக்க தெரியும். எத்தனை பேரை வெட்டுவேன்? அது கூட ஃபஸ்ட்டு வெட்டே மிஸ் ஆயிடுச்சு. போர் சேவகர்களை கூட உள்ள அடியாட்களை பேதுரு வெட்டுறார். அவனுக்கு சண்டை தெரியுமே, அவன் காதை தான் வெட்ட முடிஞ்சது. சண்டை பெருசாகிடும். இயேசுவை அரெஸ்ட் பண்ணிட்டு மீதி 11 பேரை கொலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. இயேசுக்கு லாஸ்ட்டில் சீஷர்கள் கூட இருக்க மாட்டாங்க. இயேசு அந்த ப்ராப்ளத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் அந்த மல்கியூஸனுடைய காதை எடுத்து ஒட்ட வைத்து விட்டு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், உன் பட்டயத்தை உன் உரையிலே போடும். பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். மகனே மகளே, கத்தி எடுத்து போஸ் கொடுக்குறேன்னு கூட கொடுக்கக்கூடாதுன்ட்டார். என்ன பண்ணக்கூடாது? கத்தி எடுத்து ஸ்டைல் பண்ணுறேன், நான் போஸ் கொடுக்குறேன், வெட்டுற மாதிரி போஸ் கொடுக்குறேன், கெனாட் என்றார். பட்டயம் எடுத்தவர்கள் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் என்று பேதுருவை பார்த்து சொல்கிறார். ஏன் ஆண்டவர் கையில் நான் கேட்டேன்னா, 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை அனுப்புவார். ஆமேன். ஒரு லேகியோன் என்பது 6000, 10 லேகியோன் என்பது 6 லட்சம்.
7,20,000 பேரை என்னால் அனுப்ப முடியும். 60,000 தானே, ஒரு லெகியோன் என்பது 6,000 இல்லை, 6,000 பிசாசுகள். அப்போ 10 என்பது 60,000, 72,000 சோல்ஜர்ஸை என் தேவனால் அனுப்ப முடியும். அது இல்லை, இது என்னுடைய வேலை வந்துவிட்டது. ஜனங்களை பார்த்து கேட்கிறார், திருடனை பிடிக்கிறவர்கள் போல நீங்கள் வந்தது என்ன? ஆகிலும் தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறது போல இது நடக்கும் என்று சொல்லும் போதே சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. இவர்களை விட்டு விடுங்கள் என்று அவர் சொல்லும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணப்படுகிறார். 12 பேரில் ஒருத்தன் கூடவே நின்றுப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் தான் காட்டி கொடுத்துட்டானே, இயேசுவே உன்னால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, உன்னோட 11 சீஷர்களால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இயேசுவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு கூட்டி கொண்டு போகிறார்கள். இப்போ ட்ரையல் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இவங்களோட ட்ரையல்லாம் இவங்களா தன்னுடைய பவரை கையில் எடுத்துக்கிட்டு இருந்துங்க. இவங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. இவங்க இப்படி ஒன்று நடத்துனாங்கன்னு தெரிஞ்சாலே ரோமர்கள் அவர்களை கொன்று விடுவார்கள். பிறகு ஜட்ஜ்மெண்ட் வருது. இந்த அண்ணா, இந்த காய்பா இருக்கான் பாருங்க, அண்ணாவோட மருமகன். இது 2 பேர், மாமனார் மருமகன். இந்த அண்ணா என்பவன் மாமனார், காய்பா என்பவன் மருமகன். ஆக்சுவலாக பைபிள் பிரகாரம் பிரதான ஆசாரியன் ஒருத்தர் மாறினார்னா அவர் செத்த பிறகு தான் அடுத்த பிரதான ஆசாரியர் வரணும். நம்ம படிச்சிருக்கோம். ஆரோன் பிரதான ஆசாரியர் இருந்தார். அவர் செத்த பிறகு அவன் மகன் எலியேசர் பொறுப்பெடுக்கிறார். எலியேசர் செத்த பிறகு தான். ஆனால் இங்கே மட்டும் இதுலேயும் அவனுங்க பண்ணுறாங்க. இந்த ஆள் சரியில்லை, இந்த அண்ணா என்பவன். அதனால் அவன் விலக்கப்பட்டபடினால் இந்த பதவி வேறு யாருக்கும் போயிடக்கூடாது. யாருக்கு கொடுக்குறான்? தன் மருமகன் கொடுத்து வச்சுக்கிறான். இவனும் கூட இருக்கிறான். அப்போ 2 பிரதான ஆசாரியன் அவங்க வீட்டில் வேதத்தினுடைய சட்டதிட்டங்கள் தன் கையில் எடுத்து அவர்கள் அட்டுழியம் செய்தது நமக்கு தெரிகிறது. சனகரிப்பு சங்கத்தை அன்னைக்கு இரவில் கூட்டுறாங்க. எல்லாம் பெரிய பெரிய லீடர்ஸ் வேதம் தெரிந்தவர்கள் எல்லாரும் வராங்க, எல்லாரும் உட்கார்றாங்க. சனகரிப்பு சங்கத்துக்கு முன்பதாக நிற்கிறார். 57 58 வசனங்கள் படிக்கும்போது இயேசுவை அங்கே பிடித்து கொண்டு போகிறார். வேத பராகரம் மூப்பரும் கூடி வந்து, ஆல் த பைபிள் ஸ்கிரைப்ஸ், பைபிள் தெரிஞ்சவங்க, விஷயம் தெரியாதவங்க கிடையாது, எல்லாம் கொலைக்காரங்க கிடையாது, விஷயம் தெரிந்து கொலை செய்ய வேண்டும் என்று வருகிறவர்கள். நம்ம எங்கன்னா போனோம்னா கூட்டத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை பார்த்தா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஹே, எங்கள் அண்ணன் நிற்கிறார் பாருங்க, வா வா வா, எங்கள் அண்ணன் ஜூஸ் வாங்கி தர சொல்கிறேன். சொல்லுமா சொல்ல மாட்டோமா? அதுபோல் அந்த கூட்டத்தில் இயேசுக்கு தெரிந்த ஒரே ஒருவன் இருக்கிறான். அவன் பெயர் பேதுரு. அவனும் அங்கே மறுதலிக்கத்தான் வந்திருக்கிறான். ஒரு ஓரமாக நின்று கண்ணை கசிக்கிட்டு அழுதுட்டு போயிருந்தான்னா கூட பரவாயில்ல. எதுக்கு வரான்? அது ஒரு காண அவனை தெரியாது என்று அவன் இவன் என்று சொல்லும்படியாக வருகிறான். சனகரிப்பு சங்கத்திலே முதலாவதாக ட்ரையல் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. ஃபஸ்ட்டு கேள்வி அவங்கள பார்த்து கேட்குறாங்க. ஆமாம், இவர்கள் சொல்லுகிற சாட்சி என்னவென்றால், பல பொய் சாட்சி சொல்கிறாங்க, ஒன்றும் அகப்படல. ஏன்னா நல்லவங்களும் உட்காந்துருக்கிறாங்க, அங்கே வேதப்பராக இருக்கிறாங்க, பைபிள் தெரிஞ்சவங்களுக்காக மூப்பர் வந்திருக்கிறாங்க. அண்ணா காய்பா தான் கெட்டவங்களுக்காக அமர்ந்துக்கிற எல்லாரும் கெட்டவர்கள் இல்லை. எந்த பொய் சாட்சியும் அவங்களுக்குள்ளே ஒவ்வொரு. அப்போ ஒரு பாயிண்ட் பிடிச்சாங்க. தேவாலயத்தை இடித்து 3 நாளிலே கட்டுவேன் என்று இவன் சொன்னான். பாயிண்ட் வேலிடாக இருக்குதா உங்களுக்கு? பாயிண்ட்டு பொய் சொன்னாங்க. என்ன அடித்தார், இடித்தார், இது பண்ணார், அது பண்ணார், எதுவும் ஒவ்வொரு ஒரு பாயிண்ட் பிடிச்சாங்க. மணி மாதிரி என்னது ரைட்டு பிடிச்சாங்க. ஆனால் இயேசு பேசாமல் இருக்கிறார். இதுக்கு எந்த பதிலும் சொல்லலை. அப்பொழுது பிரதான ஆசாரியன் ஒரு கேள்வி. இவரை பேச வைக்கிறதுக்கு ஒரு வார்த்தை, ஒரு வழி இருக்குது. என்ன வழினா, நீ தேவனுடைய குமாரன் என்ன அவர் என்ன பண்ணோம்? ரியாக்ட் பண்ண, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா அப்படின்னு கேட்கும்பொழுது, நீ சொன்னபடி தான் அப்படின்ட்டார். ஆமென். என்ன சொன்னார்? பேசுகிறார். மனுஷகுமாரன் மெயின் விஷயம், சர்வ வல்லருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகம் மேல் வருகிறதையும் இது முதல் காண்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்லிட்டாரு? தேவனுடைய பிள்ளை. யூதர்களுக்கு இது பெரிய அவமானம். தேவன் ஒருவரே, தேவனுக்கு பிள்ளை கிடையாது. கோபம் வந்துச்சு பாருங்க, அவர் அடிச்சிட்டான் ஒருத்தன். ஆமேன். இதுக்கு மேலே என்ன சாட்சி வேணும்? இயேசுவை அரெஸ்ட் பண்ண சோல்ஜர்ஸ் இவ்வளோ நேரம் அடிக்கலை, இப்போ அடிக்க போகிறாங்க. அவமானப்படுத்தப்படுகிறார். அரெஸ்ட் பண்ணதே அவமானம், அவமானப்படுத்தப்படுகிறார். என்னன்னுங்க சொன்னார்? என்னங்க தப்பாக சொன்னார்? நான் தேவனுடைய குமாரன்.
உண்மையான தேவகுமாரனே இப்படி அடிப்பானுங்கன்னா, நீங்கள் போய் தேவனுடைய குமாரன் சொன்னீங்கன்னா கிழிச்சிருவானுங்க, கிழித்து நம்மை பீஸ் ஆக்கிடுவானுங்க. அன்றைக்கு அந்த தேவகுமாரன் அடிபட்டு மரித்ததினால்தான் இன்றைக்கு உலகெங்கும் பிரம்மாண்டமாய் சொல்லுகிறோம், நானும் தேவனுடைய பிள்ளை என்று. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் அவர் வழி உண்டு பண்ணுறார். அவர் அப்பான்னு கூப்பிடுற ஒரு ஸ்லாக்கியத்தை கூட அவர் தான் வாங்கி கொடுக்கிறார். அப்பான்னு கூப்பிட்டேன், உன்னை அடிப்பணி யாரும் வர போகிறதில்ல. தேவனை போய் நீ அப்பா நீ என்ன, யூதர்கள் கூட இப்போ நம்ம அங்கே போய் உங்கள் கடவுள் என்னோட அப்பா, நான் அவங்க நம்மளை அடிக்க போகிறதில்ல. ஏன்னா அவங்க ஏற்கனவே இயேசு அடிச்சிட்டாங்க. ஆமென். யூ ஆர் த கிரைஸ்ட். எஸ். அடிச்சுட்டு கிறிஸ்துவை உன்னை அடித்தவன் யார், கேலி கிண்டல் பரியாசம் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா அவர்கள்லாம் பாவிகள் கூட்டத்தில் என்ன நடக்கும் நமக்கு தெரியும். நல்லவனை அவமதிப்பதற்காகத்தான் பாவிகள் கூட்டம், நன்மை செய்வனை அழிப்பதற்காகத்தான் அந்த திட்டங்கள். கெட்டவங்க காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. ஒரு நல்லவன் நடுவில் எனக்கு பிரச்சனை இருக்கிறான், அவனை கொலை செய்வது எப்படி என்பதுதான் திட்டம். ஆமென். சனகரிப் சங்கம், உலகத்திலே பெரிய சங்கம், பிரதான சங்கம், ஞானிகளின் சங்கம் என்று சொல்லுகிற சனகரிப் சங்கம் அந்த இடத்துல புரூட்டாலிட்டி பண்ணுகிறது. ஆமென். கொடுங்கோளர்களாய் மாறுகிறார்கள், இரத்த பிரியர்களாய் மாறுகிறார்கள், வெறியர்களாய் மாறுகிறார்கள். இவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் அவர்கள் வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாய் வந்த அவருடைய சீஷன் எங்கே இருக்கிறான்? அவன் நிலைமையோடு கூட இந்த அதிகாரம் முடிகிறது. அப்படி என்ன நடந்தது? பேதுருவுடைய மறுதலிப்பு. இயேசு சொன்னது போல 3 பேர் அவனை கேட்கிறார்கள். 3 பேருக்கும் 2 முறை சேவல் கூவதற்குள்ளாக 3 முறை மறுதலித்து விட்டான். ஆமென். மறுதலித்தவன் மறுதலிப்போடு போயிருந்தான் என்றால் அவனைப் போல மோசமானவர்கள் இருக்க முடியாது. நம்ம வீட்டில் அலாரம் அடிக்கிறது போல முதல் முறை சேவல் கூவும்போது ஃபஸ்ட், செகண்ட், தேர்டு மறுதளிச்சிட்டான். 4வது முறை மறுதளிக்க வேண்டியதில்லை, சேவல் ரிமைண்ட் பண்ணுது. கர்த்தர் மிருகங்களையும் ஜீவ ஜந்துக்களையும் வைத்து அவரை நினைப்பதற்கு வைக்கிறது உண்மைதான் என்பதை நிலைநாட்டுகிறது. அது எந்த சேவல்னு எனக்கு தெரில, அது கூவுது. டேய் பேதுரு, உங்கள் ஆண்டவரை நீ மறுதளிக்கிறியா? இன்றைக்கு இயற்கை என்னை பார்த்து சொல்லுகிறது, உன் ஆண்டவர் உயிராக இருக்காருடா. நீ உயிராக இருக்கிறதே உங்கள் ஆண்டவர் உயிராக இருப்பதினால்தான். உன் ஆண்டவரை நீ மறுதளித்தாயா என்று என்னை பார்த்து கேட்கிறது. அதையெல்லாம் பார்க்கும்போது ஐயோ, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நான் சுவாசிக்க காற்று இருக்கிறது, அன்றைக்கு என் ஆண்டவர் படைத்தது. நான் வாழ்வதற்காக சூரியன் இன்றைக்கு உதித்திருக்கிறது. என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் எங்கெல்லாம் அவரை மறுதளித்தேனோ நான் மனம் கசந்து அழுகிறேன். திருச்சபையே, 26ஆம் அதிகாரத்தில் நம்மை மீட்பதற்கு ஒரு மாபெரும் திட்டத்தை துவக்கினார். அடுத்த அதிகாரத்தில் அதை முடிப்பார். உங்களை என்னையும் காப்பாற்ற முற்பட்டவர் வழியிலே அடிகள், உதைகள், அவமானங்களையும் தாண்டி சிலுவை மரணத்திலும் பிரவேசித்து படாத பாடுபட்டு தன் ஜீவனை விட்டு தன் இரத்தத்தை சிந்தி நம்மை காப்பாற்றுவார், காப்பாற்றினார், இன்னமும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். எழுந்து நின்று நாம் ஆண்டவரை ஆராதனை செய்வோம். அவர் கால்களில் விழுவோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. முள்முடி தாங்கி ஐயாகாயப்பட்டு, முள்முடி தாங்கி ஐயாகாயப்பட்டு, நீர் எனக்காக பலியானி, நீ எனக்காக பலியானி, இரத்தத்தால் கழுவி விடும், இரத்தத்தால் கழுவி விடும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, அப்பா
ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட மத்தேயு 26வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் என்னை மறைத்த ஆண்டவரை நீங்க வெளிப்படுங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட என்னோடு கூட ஆண்டவர் பேசின வசனங்கள் 31லிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பேதுரு எப்படி வந்து 3 தடவை அவர் மறுதலித்தார், எப்படி அவர் சிதறி போனார் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதே போல பேதுருவை போல நாமும் அநேக இடத்துல நாம் வந்து இடறி விழுந்திருக்கிறோம், நாம் சிதறி போயிருக்கிறோம் என்று. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், பேதுரு ஆண்டவரை ஏன் மறுதலித்தார் என்று. பேதுரு வந்து ஆண்டவரை மறுதலித்ததுக்கு காரணம் ஒரு பயமாய் இருந்திருக்கலாம். அந்த ரோமருடைய ஆட்சி மிகவும் கொடுமையானது, என்னை வந்து அவர்கள் சிறைப்பிடித்து போவாங்க என்று அந்த பயத்தில் வந்து பேதுரு மறுதலித்து ஆண்டவரை வந்து எனக்கு யாருனே தெரியாது என்று அவன் மறுதலித்தான். அடுத்தது அவன் மிகவும் சரீர ரீதியாக அவன் உபத்திரப்பட வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் வந்து மறுதலிக்கிறார். ஆனாலும் கூட ஆண்டவர் வந்து அவரை மீண்டுமாக அவரை ஏற்றுக்கொள்கிறார். என்றைக்கு பேதுரு அவருடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் மீண்டுமாக அவர் திரும்புகிறாரோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே பேதுருவை அவர் மீண்டுமாக எடுத்து பயன்படுத்துகிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என் மகளே, நீயும் பேதுருவை போல அநேக நேரங்கள்ல உன்னுடைய பலவீனத்தின் நிமித்தம் நீ என்னை மறுதலித்தது உண்டு. ஆனாலும் கூட நான் உனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். நீ என்னிடத்தில் ஓடி வருவாயா? நீ என்னிடத்தில் நீ மனம் திரும்புவாயா? இதோ உன்னுடைய பலவீனங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்று கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2018ஆம் ஆண்டுல என்னுடைய முதல் பிள்ளை வந்து இறந்து போன போது நானும் என்னுடைய சூழ்நிலையின் நிமித்தம் இனி எனக்கு ஆண்டவரே வேண்டாம், இனி நான் சபைக்கே நான் போக மாட்டேன், நான் ஆண்டவருக்கு உண்மையாக தானே இருந்தேன், ஆனால் என்னுடைய பிள்ளை வந்து இன்றைக்கு என்கிட்ட இல்லாமல் அது மரித்து போனது என்று ஆண்டவர் மீது அநேக கசப்பை கொண்டு நான் ஆலயத்துக்கே போக மாட்டேன் என்று ஆண்டவரை மறுதலித்த நாட்கள் உண்டு. அந்த வேளையில் கூட பரிசுத்த ஆவியானவர் அநேகர் மூலமாக இதோ என்னை வந்து ஆண்டவர் நீ சபைக்கு போகணும் என்று ஆண்டவர் எனக்கு ப்ராம்ப்டிங் கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இடை பெற்று கொண்டே இருந்தார். அப்போது அந்த காலகட்டத்தில் தான் நம்மளுடைய ஜிஐ சபைக்கு நான் வர ஆரம்பித்தேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால மீண்டுமாக அவரிடத்துல நான் நல்மனம் பொருந்தும் போது, மீண்டுமாக அவரிடத்துல நான் திரும்பும் போது, இன்றைக்கு ஆண்டவருடைய சாட்சியாய் என்னுடைய 2 பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் வாழ எனக்கு கிருபை தந்திருக்கிறாரு. இன்றைக்கு கூட நம்முடைய பலவீனங்கள் கர்த்தருக்கு தெரியும். இன்றைக்கு ஆண்டவர் மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. இதுவரைக்கும் நம்மளுடைய பலவீனத்தை நிமித்தம் நம்ம ஆண்டவரோடு கூட கிட்டி சேராம அவரை நம்ம புறக்கணித்து இதோ அவரை விட்டு நம்ம தூரம் போயிருந்தா, இந்த வேளையில நம்ம அப்படியே ஆண்டவர் கிட்ட நம்ம மனம் திரும்புவோமா? இன்றைக்கு நான் பேதுருவை போல நான் மீண்டுமாக நான் உங்க கிட்ட நான் வந்துடுறேன்ப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்றோங்க. நம்ம இந்த வேளையில ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாமா? நம்ம முன்பாக கடந்து வந்து நம்மளுடைய கைகளை நம்மளுடைய இருதயத்தின் மீது வைத்து நம்மளை அர்ப்பணிக்க போகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன்னுடைய பலவீனங்கள் எனக்கு தெரியும், நீ எந்த பாதையில போய் கொண்டிருக்கிறன்றது எனக்கு தெரியும். நீ என்னிடத்துல நல்மனம் பொருந்து, என்னிடத்தில் நீ திரும்பு, நான் உன்னை மீண்டுமாக பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாள்ல கூட நம்மை நாமே விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஜெப வேளையில் அவரை நோக்கி பார்ப்போம். வேளையிலே மனம் துவண்டு போனேன், துன்ப வேளையிலப்பா மனம் துவண்டு போனேன், உம்மை நினையாது தூர போனேன், உம்மை நினையாது தூர போனேன், என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே சுயப்பா, என்னை மன்னியும் தெய்வமே,
சொல்லலாம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நாங்க அநேக நேரத்துல பேதுருவை போல ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்மை புறக்கணித்தது உண்டுப்பா. நாங்க மறுதலித்திருக்கிறோம்ப்பா அப்பா. எங்களுடைய பலவீனத்தின் நிமித்தம் நாங்க உங்களை விட்டு தூரமாய் போயிருக்கிற நாட்கள் உண்டுப்பா. இந்த வேளையில நாங்க மீண்டுமாக அப்பா நாங்க உங்ககிட்ட ஓடி வந்துடுறோம்ப்பா. எங்களை ஒரு விசையாக ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்களை புறக்கே தள்ளாதையும் ஆண்டவரே எங்களை மீண்டுமாக எடுத்து கட்டுவீராக. பேதுருவை கொண்டு எப்படி உம்முடைய சபையை நீர் கட்டினீரோ இன்றைக்கு எங்களை கொண்டு நீர் ஆண்டவரே அப்பா உம்முடைய சபையை கட்டுங்கப்பா. எங்களுடைய பலவீனங்கள் அப்பா நீங்க வந்து உதவி செய்யுங்கப்பா. அப்பா நாங்க எங்களுடைய மாமிசத்துல அநேக பாவங்கள் செய்தது உண்டுப்பா. அநேக நேரத்துல அப்பா உம்மை விசுவாசிக்காமல் வாழ்ந்தது உண்டு ஆண்டவரே. இந்த வேளையில ஒரு விசையாக உம்மோடு கூட ஒப்புதல் ஆகிற கிருபையை தாங்கப்பா. எங்களை உங்க ரத்தத்தினால கழுவி நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நாங்க உங்களிடத்துல திரும்புகிறோம் ஆண்டவரே. நாங்க விசுவாசிக்கிறோம் எப்படி பேதுருவை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்தீரோ இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்பும் போது கர்த்தர் நிச்சயமாகவே எங்களை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்து முடிப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம்ம கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6லிருந்து 13ஆம் வசனம் வரையும் நாம் பார்த்தோம் என்றால் அந்த ஸ்திரீ எப்படி ஆண்டவருக்கு உகந்த விலையேற பெற்ற அந்த பரிமள தைலத்தை ஊற்றினாள் என்று இந்த நாளில் நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து சிரசின் மேல் அந்த பரிமள தைலத்தை ஊற்றினாள். இதற்கு காரணம் அந்த ஸ்திரீ இயேசுவினிடத்தில் கொண்ட தியாகமான உன்னத அன்புதான். அவள் தன்னிடம் உள்ளதை விலையேற பெற்ற அந்த தைலத்தை ஆண்டவருக்கென்று அவள் அந்த காணிக்கையாக அதை அர்ப்பணித்து கொடுத்தாள். ஆனால் உலகத்தில் பார்க்கிற பார்வை எப்படியா இருந்தது? அந்த சீஷர்கள் கூட சொன்னாங்க, நீ அதை விற்று தரித்திரருக்கு கொடுத்து இருக்கலாமே என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் உலகர் பார்க்கிற விதமா ஆண்டவர் நம்மளை பார்க்கவே இல்லை. நம்ம அற்பமானதா காரியமாக தான் தோன்றுது, பைத்தியமான காரியமாக தான் தோன்றுது உலகத்தின் பார்வையில். ஆனால் இயேசு அந்த இடத்துல சொல்கிறார், அவள் நற்கிரியை செய்தாள் என்று. இந்த நாளையும் என்னுடைய சாட்சி உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னையும் பார்த்து அநேக பேர் இப்படி தான் எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் 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 என்று சொல்லி போறியே, உனக்கு என்ன ஆண்டவர் செஞ்சுட்டாரு அப்படின்னு அநேக பேர் என்னை பார்த்து இதுவரையும் கேள்வி கேட்டுக்கொண்டே தான் இருக்கு. ஆனால் என் தேவன் ஆண்டவருக்காக நாம் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் என் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் ஒரு நாள் வருவார். அவர் வரும்போது அவருக்காக நாம் செய்த அந்த நற்கிரியைகளை ஆண்டவர் நமக்காக அதை வெளிப்படுத்தும். இந்த நாளையும் நம்மை பார்த்து அநேக பேர் சொல்லி கொண்டு இருக்கலாம், எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் சொல்லி ஓடுகிறாயே, உனக்கு என்ன செய்துட்டாரு? நம்மளை பார்த்து ஒரு பைத்தியம் போல அநேக பேர் பார்வைக்கு தெரிந்தாலும் இதோ இந்த நாள்ல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நம் வெளியேற பெற்றவர்களா ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். இந்த நாள்லயும் நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? முடிந்தவர்கள் நம் முழங்கால் படியிட்டு, என்னையே நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னையே உகந்த காணிக்க ஒப்பு கொடுக்கிறப்பா,
என்னிடத்தில் இருக்கிற அந்த நற்காரியங்களை நீங்க பார்க்கிறீங்கப்பா. உலக பார்க்கிற விதம் நீங்க பார்க்கலப்பா. என்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தை நீங்க பார்க்கிறீங்கப்பா. நீங்க அதுக்கு பதில தருவீங்கப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நீங்க எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்களையே உகந்த காணிக்கை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. அப்பா பிதாவே, இது இந்த வேலையில கூட தகப்பனே, எங்களை முழுமையா நாங்க அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உகந்த காணிக்கை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்க கிட்ட இருக்கிற அந்த பழைய காரியங்கள், பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போட்டு இதோ எங்களை உகந்த காணிக்கை எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்க கிட்ட இருக்கிற அந்த நற்காரியங்களை எடுத்து நீங்க உமக்காக எடுத்து எங்களை பயன்படுத்த போற கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை வல்லமையா எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. நீங்க எங்களை பயன்படுத்துங்கப்பா. உங்க கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருப்போம். அவரே நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவரை நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். Let's cling on to Jesus and He will bless us. He will lift us. The final blessings. Ivaraka Adonai Veish Mereka Yair Adonai Panav Eleka Vehuneka Isha Adonai Panav Eleka Vayasem Laka Shalom Vayasem Laka Shalom. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் உங்கள் மேல் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்பதே ஷாலோம். Have a blessed day. God bless you all.